हाय फ्रेंड्स, इन्नैक्कु ஒரு ஹெல்தி டிஷ் பார்க்க போறோம். கேரளா அப்பம். இதுக்கு ஒரு மாகாணி பச்சை அரிசி எடுத்துர்க்கேன். இத 3 வாட்டி கழுவி ஊற வச்சணும் ஒரு 6 மணி நேரம். இப்போ அரிசி ஊறிடுச்சு. இதுக்கு அரை மூடி தேங்காய், அரிசி எவ்வளோ எடுக்கணுமோ அதில் 3/4 கப்பு சர்க்கரை, இதை மூணுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி நைட்டு கரைச்சி வச்சுக்கணும். 8 மணி நேரம் அது புளிக்கணும். எல்லோரும் ஈஸ்ட் போடுவாங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதால நான் அதை போடாமல் நான் அப்படியே புளிக்க வைப்பேன். காலையில் எழுந்துச்சி மீதியை பார்க்கலாம். இப்போது ஆப்பத்துக்கு 8 மணி நேரம் மாவு நம்ம புளிக்க வச்சுட்டோம். இப்போது அப்போ செய்ய போகிறோம். அது செய்முறை சொல்கிறேன், பார்த்துங்க. ஒரு தட்டில் கொஞ்சம் இந்த அளவுக்கு நெய் போட்டுருங்க. புளிக்க வைக்கிறதா இருந்தால் ஈஸ்ட் போட்டு கூட புளிக்க வச்சுக்கலாம். ஆனால் அது குழந்தைங்களுக்கு நல்லதில்லை, அதனால நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இதுவே நல்லாயிருக்கும். இதையே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இது குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நான் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி முந்திரி திராட்சை நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இட்லி குண்டானில் இட்லி தட்டை கவுத்து போட்டு அது மேலே இந்த தட்டை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக வைக்கணும். இட்லி குண்டான் தட்டை இது மாதிரி கவுத்து போட்டு இது மாதிரி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கரெக்டாக நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லை பசங்களுக்கு பீஸ் போட்டு கட் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லை பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு தட்டில் வச்சு பரிமாறினாலும் பரிமாறலாம். அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.